அனைவருக்கும் வணக்கம். வளமையாகவே நான் இந்த பாராளுமன்றத்திலே எழும்பி கதைக்கும் போது மிகவும் கோபமாக கதைக்கிறேன்னா, நான் இன்றைய தினம் என்னை கோப வைக்க முடியாமல் எங்களுடைய அமைச்சர் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டார். அவற்றை சொல்லிக்கொண்டு நான் வருகிறேன். அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள். அமைச்சர் பாலத்தை நான் பயந்து விட்டேன் என்றால், ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி. புனரமைப்பது வேறு, புனரமைப்பது வேறு. அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன். அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இந்த நேரத்திலே இதை கதைக்க முடியாது. ஆனால் நான் விடயத்துக்கு வருகிறேன். நேரம் என்னென்றால், வடக்கு மாகாணத்தில் இவர் சொன்னார், இந்த தமிழரசு கட்சி என்பது வடக்கு மாகாணத்தினுடைய தமிழ் மக்களுடைய இதயம். அதை எங்களுடைய தேசிய தலைவர் உருவாக்கிய ஒரு கட்சி ஒன்றை காசு கசிப்பு சாராயங்களுக்காக வாக்கிடுகிறார்கள் என்று எங்களுடைய அமைச்சர் சொன்னது என்ன மாதிரி இருக்கிறது என்றால், எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய உணர்வு இல்லாதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் எங்களுடைய தேசிய தலைவரின் பின்னால் பயணிக்காதவர்கள், எங்களுடைய தமிழ் மக்கள் சாராயத்துக்காக வாக்கிடுவார்கள் என்ற ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்துகின்ற அமைச்சர் பேக்கை தூக்கி கொண்டு இப்ப வெளிக்கிடுகிறார். பைகளை தூக்கி கொண்டு வெளிக்கிடுங்கள். ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தமிழன் ஒருபோதும் ஒரு ரூபாய் காசுக்காக வாக்கு போட மாட்டான். உங்களுக்கு வேண்டுமென்றால் இது அரசியலாக இருக்கலாம். ஆனால் நான் யாருடைய பெயரை மென்ஷன் பண்ண டைமை வேஸ்ட் ஆக வேணாம்னு சொல்லுங்க கௌரவ அமைச்சர்கிட்ட. ஆனால் யாழ்ப்பாண தமிழன் ஒரு ரூபாய்க்கு வாக்கு போடாதவன். தேசிய தலைவர் ஒரு காலத்திலே நீங்கள் முழுவதும் இந்த தேர்தலை புறக்கணியுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் திட்ட தெளிவாக புறக்கணித்தார்கள். தேசியத்திலே வாழ்ந்த நாங்கள் தமிழ் மக்களை காசுக்கு கசிப்புக்கு வாக்கு போடுவார்கள் என்று இவர்களுடைய வடக்கு மக்களை சொல்வார்களா இருந்தால் அது மிகவும் கவலைக்குரிய விடயம். இருங்கள். நான் இன்றைய தினம் சிரித்து கொண்டு கதைப்பதற்கு ஆரம்பித்திருக்கேன். இந்த மே 18 முள்ளிவாய்க்கால் படுகொலை தொடர்பாகவும், அது தவிர கனடாவிலே எங்களுடைய உறவுகள் எங்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக வைத்திருக்கின்ற ஒரு மொனுமெண்ட் சம்பந்தமாக தான் மிக முக்கியமான விடயம். எங்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஆழமான வலி இருக்கிறது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். த கிரேட் எல்லால என்ற மனுநீதி சோழன் என்று கிமு 2025 ஆண்டு த கிரேட் எல்லால என்று சொல்லப்படுபவர் அனுராதபுரம் வரைக்கும் ஆண்ட ஒரு தமிழ் மன்னன். ஆனால் இன்று வரை துட்டகைமுனுவாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிங்கள மக்களாக இருக்கட்டும், த கிரேட் எல்லாளவை இன்று வரைக்கும் மதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வீரத்தை மதிக்க தெரிந்தவர்கள், ஒரு மக்களுடைய அர்ப்பணிப்பை மதிக்க தெரிந்தவர்கள். ஆனால் எங்களுடைய அமைச்சருக்கு எங்களுடைய தமிழ் மண்ணுடைய வீரம் தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட் கட்ட போறாராம், ஒரு இண்டோர் கட்ட போறாராம், ஒரு கிரிக்கெட் கட்ட போறாராம், கிரிக்கெட் டூர்னமெண்ட். ஐயாவுக்கு பேட் பிடிக்க தெரியுமோ இல்லையா? நான் ஒரு ஆல் ரவுண்டர், உங்களுக்கு சொல்லி போட்டு சொல்றேன். அதுக்கு பிறகு நான் பாருங்க, அந்த கனடாவிலே அந்த மொனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒழிய நாங்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். මම සිංහල කියන හැටි අපි කවදාවත් දැන් ඉල්ලන්නේ මේ රට දෙකට බෙදමු කියලා. අපි අහන්නේ අපේ මිනිස්සු අපේ ජනතාව ලක්ෂ 1.5 මිනිමරලා තියෙනවා නම් ඒක ගැන විමර්ශනයක් කටයුතු කරන්න කියන තමයි අපි ඉල්ලන්නේ. අපි කවදාවත් කියන්නේ මේ රට දෙකට බෙදන්න ඕනේ, NPP ආණ්ඩුව වටන්න ඕනේ, තව ආණ්ඩුවේ මෙහාට එහාට ආවොත් මේ ඒකට හොඳටම කරනවා. හැමෝම එකයි. අපි දකින්නේ හැමෝම එක විදියට. බලන්න මේ ගෞරව ප්‍රෙසිඩිංಗ್ මෙම්බර් මම මේ පාර්ලිමේන්තුවේ නැගිට්ටාම මයික් එක ඔෆ් කරනවා. දවස් 77ක් මේ පැත්තේ මගේ ටයිම් එක කැඩුවා. ඊ ආපහු අර පැත්තේ මගේ වැව්වා. අයි එක ඉන්ඩිපෙන්ඩන්ට් එම්පි කෙනෙකුට එච්චර බය වෙන්නේ. මම කතා කරන්නේ වරදි වෙච්ච වචන. දැන් මම අද hina වෙලා කතා කරනවා, ලස්සනට කතා කරනවා. හේතුව මට කවදම එකක් කියන්න. කෙටියෙන් කියන මම කතා කරන ආපු එක වෙනස්. මේ රටේ අපි දැන් පාර්ලිමේන්තුව දෙනකොට සුපිරි සපයක් තියෙනවා. මේක මම දැනගත්තා. ලක්ෂ 4ක් පඩියක්. නැත්තද? ඕවද නැද්ද? ඔකට වාහනයක් හම්බලා තියෙනවා. එතකොට අපි මේ පාර්ලිමේන්තුව ඇවිල්ලා බලන්නේ තවත් ඉස්සරහට කවුරුද බලත් කොහමද බේරගන්නේ කියලා. එතකොට අපි එක පොලිටික්ස් කරනවා. දැන් බලන්න, දැන් මෙතුමාම ඇවිල්ලා කිව්වා ප්‍රභාකරන්ට අපි දකුණේ උතුරේ මේ මොනුමන්ට් ස්ටැචු එකක් හදනවා කියලා. අපේ නායක බ්‍රිගේඩියර් බාලරාජ් කියන්නේ, ඔයගොල්ලෝ හොඳටම දන්නවා, බ්‍රිගේඩියර් බාලරාජ් කියන්නේ මේ පැත්තට හිටපු සිංහල නායකයා. මේ රණවිරුව ඔක්කොම ගරු කරපු බ්‍රිගේඩියර් බාලරාජ් 2002 සිංගප්පූව අරගෙන ගිහිල්ලා එයාගේ පපුවේ සර්ජරියක් කරලා ආපහු කටුනායකට ගෙනල්ලා මෙහා පැත්තට ඒ තමයි අපි එච්චර රෙස්පෙක්ට් කරනවා සිංහල රණවිරුවන්ට. හේතුව අපේ ග්‍රේට් එල්ලාලට එකපාරම
හදලා තියෙනවා. එතන ඕගොල්ලෝ දන්නවා පෙරහැර යනකොටත් ඒක නවත්තන්න කියලා ඕඩර් එකක් තියෙනවා. එතන තමයි එයා මරුනේ. එතන තමයි අපේ ඒ සිංහල ජනතාව ඒ දෙමළ එක්කෙනෙක්ව ගත්තා මේ රටේ මේ කිං විදියට. හැබැයි මට මේ පාර්ලිමේන්තුව කතා කරන්න පුළුවන් විදියට මේක හදලා තියෙන්නේ. ඒක තමයි මම කියන්නේ මේක මාර සපය තියෙන්නේ. මම මේක ඉන්නේ 225 පොලිටිෂියන්ස්. ඒ වුණාට මම පොලිටිෂියන් නෙවෙයි මම ප්‍රොෆෙෂනල්. මම දැන් අදට මේක නවත්තලා ගියොත් හෙට ඉඳන් මට හම්බ කරන්න පුළුවන් ලක්ෂ 10ක් දවසට. හැබැයි මේක එක්කෙනෙකුට අත උස්සන්න ගියනෝ හෙට ඉඳන් මේ ජොබ් එකක් කරන්න පුළුවන් විදියට. ඒක හේතුව අපි මේ පාර්ලිමේන්තුව එනවා මොකක් හරි බොරුවක් කරලා එනවා. ඒ බොරුවක් කරලා ආවට පස්සේ අපි මේක කොහොමද බේරගන්නේ? මේ රටේ කොහොම හරි බොරු කරනවා. දැන් මේක බලන්න අද අපේ ජනාධිපතිතුමා කියලා තියෙනවා මේක 2018 මේ 18 කියන්නේ අපේම රට ඉන්න අපේම මිනිහාව මරණ බනපු නිසා මම ගෝදරම කරනවා. මම අනුරාධ කුමාර සානායක වැටෙනකොට ඇත්තටම දුක වෙන්න මිනිහක්. හේතුව පළවෙනි දවස් ආවිලා අපිට කිව්වේ මොකද්ද? මේ උතරට අපි හොඳට මේ සලකන්න උතරට මේ ලයිබ්‍රරි එකට දෙනවා කියලා. එතකොට මෙතන මේ MP කෙනෙක් ගවලා කිව්වා අර්ජුන මන්ත්‍රීතුමාගේ මූණ බලලා එයා කොතන සතුරු වෙනවද කියලා. හැබැයි අද ඕගොල්ලෝ වැටෙනකොට ඕගොල්ලෝ ජෆ්නා වල එක එකනා වැටෙනකොට මේතුමාගේ කට වහන්න කලින්ම මම ඕගොල්ලන්ට හොඳ ඇඩ්වයිස් එකක් දෙන්නම්. මෙතුමාට ඒ කියන්නේ සෙක්ස් කරන එකටත් දමල තේරෙන්නේ නැහැ. හදන එකටත් දමල තේරෙන්නේ. දැන් කියනවා පුනර්නවා කියලා. පුනර්නවා කියන්නේ මිනිහෙක් ඒක ලින්ක් එකක් කාලේ තව විනාඩි 2යි ගරු මන්ත්‍රීතුමනි. thank you. එතකොට මෙයාගේ කටයි අර මේ ඉන්නේ තව මීලං කුමරන් කියලා MP කෙනෙක්. ඒ දෙන්න අය කට වාගන්න එතකොට ලස්සනට ඔයගොල්ලෝ කරන්න මම මේක දෙමළෙන් කියන්න. මෙයාගේ නම කිව්වේ නැහැ. අනිත් එක අපි දැන් මේ රටේ බලන්නකෝ. මේ இந்த நாட்டிலே எங்களுக்கு இப்ப උපිල්ල. ஆனால் අපිට අනිවාර්යයෙන්ම මං කියන්නේ මේ රටේ අපිට ලුණු නැහැ. හැබැයි අපි මූදිය වතුර ටිකක් අරගෙන ඇවිල්ලා කෑමට දාලා උයනවා. හැබැයි ඕගොල්ලෝ ඒක පුළුවන්ද? බෑ. ඒ නිසා තමයි අපි කියන්නේ දැන් බලන්න උත්තර පළාතේ එලිෆන්ට් පාස් එක සෝල්ටරින් එකක් තියෙනවා. එතන මිනිස්සු ඔක්කොම උද්ඝෝෂණය කරනවා. දෙමළෙන් කියන්නම් வடக்கு மாகாணத்திலே அந்த சோல்டரின்ல மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஒரு எம்பியாவது போனார்களா அங்க? ඕගොල්ලෝ කරන්නේ ඕගොල්ලෝ වෙනුවට අපි පෙනීටනකොට උතර ඉන්න ජනතාවට අපි කිව්වා අපි ආදර NPP ආණ්ඩුවකට අපිට කැමති නැහැ. මම මේ ડોක්ටර් කෙනෙක් මට මේ කිසිම පොලිටික්ස් නැහැ. මේ ගරු ප්‍රෙසිඩිංగ్ මෙම්බර් මෙතන කිසිම පොලිටික්ස් නැහැ. මම කාත් එක්කවත් එකතු වෙලා පොලිටික්ස් කරන්නේ නැහැ. මම ඉල්ලුවේ අපේ උතර ජනතාවට මොනවා හරි හොඳ එකක් කරන්න පුළුවන්ද? එතකොට මාව ඉරේ දැම්මා. මට ආයෙ නඩුව දැම්මා. මාව කට වැව්වා. මේ මැක් එක කැඩුවා. අන්තිමට මොකද වුනේ? උතර ගිහිල්ලා තියන්නේ. උතර දැන් ඔය ඡන්දයක් ගන්න පුළුවන්ද කියන්නකෝ. එතකොට මෙතුමා කියනවා උතර සල්ලි දීලා කසිප්පු දීලා තමයි මිනිස්සු මේක කරන්නේ කියලා. අපි කසිප්පු වලට වැඩක් නැහැ. අපි දෙමළ ජනතාව ප්‍රභාකරන් ඉන්න කාලේ සිංහලෙන් කියන්න ඒක කසිප්පු කඩේවත් තිබ්බ නැහැ උතරේ. දැන් බලන්න ඕගොල්ලෝට කොච්චර කසිප්පු කඩයක් තියෙනවද කියලා. ප්‍රභාකරන් ඉන්න කාලේ එක කසිප්පු කඩයක් එක මිනිහාට රේප් එකක් වෙලා තියෙනවද කියලා. අපි පාරා දෙන කියලා වෙඩි තියනවා. එතරම් තමයි අපි උත්තලේ පාරණය කරේ. හැබැයි මෙතුමාලට බලන්න මේ ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා මේ බාර් 10 පර්මිෂන් එකක් අරන් දීලා තිනවා. අපි කියන්නේ අපි ඔයගොල්ලෝට ආදරේ. හැබැයි ඔයගොල්ලෝ ආදරේ කරන මිනිස්සුන්ට ඔයගොල්ලෝ 159 දිනවල අපිවත් එළියට දාන්න එපා. අපි ඉන්ඩිපෙන්ඩන්ට්. අපි ප්‍රොෆෙෂනල්ස්. අපි මේකට ආවේ මොනාරි ජංගිසි දෙයක් අපේ රටට මොනාරි කරගන්න පුළුවන් කියලා. හැබැයි මෙතුමාලා තමයි උතුරේ ඉන්න කුඩුකාරයෝ. මම දැන් කෙලිම කියන්නේ ඔබතුමායි කාලේ අවසానයි ගරු මන්ත්‍රීතුමනි. උතුරේ ඉන්න ගංජාකාරයෝ උතුර හොස්පිටල් වල ඉන්න මාර හොරු සත්‍යමුදි කියන්නේ පට්ට හොරෙක්. ඒ හොස්පිටල් ඩිරෙක්ටර් කෙනෙක් එයාට මේ ආණ්ඩුවේ කැබිනට් එක දාලා ඩිරෙක්ටර් පෝස්ට් එක එන් පෝස්ට් එකක් දීලා තියෙන්නේ. එතකොට මේගොල්ලෝ බේරගන්නේ මේ මිනිස්ටර්. එතකොට එයා ගිහිල්ලා එයාට කතා කරලා අත දීලා කරන්න ගොඩක් ඒවා තියෙනවා. දැන්නුත් කියන්න මම NBB එකට එකයි. මෙයාගේ කටවහන්න අරයාගේ කටවහන්න කරුණා කරලා කාටවත් කතා කරන්න එපා කියන්න ඔයගොල්ලෝ කට්ටියට. එතකොට නිකම මිනිස්සු දිනයි. නිකම ඔයගොල්ලෝ ඒ කට්ටිය දිනයි උතරේ. මම දැම්ම කියන්න මම හැමෝටම හම්බලා කිව්වා කැන්ටින් එකේ. මේ ආවිල්ලා කියනවා අණ්ඩවැයර් එකට. අණ්ඩවැයර් එකට තියෙන දෙමළ දන්නේ නැත්තම්. මෙයා කොහමද උතරට ආවිල්ලා උතර මිනිස්සුන්ට උදව් කරන්නේ? ඔබතුමාගේ කාලය අවසానයි. අණ්ඩ මේ ආවිල්ලා කියනවා අණ්ඩවැයර් හදනවා කියලා. තපරේ දෙන්න. එතකොට ජට්ටි කියන්නේ අණ්ඩවැයර්. අණ්ඩවැයර් කොහමද ගවන්නේ මේ බෝට් එක නවත්තන්න? ඒක ජෙටි. Jetty is something different from the jetty. අවසන් කරන්න තපරේ දෙන්න. එතකොට මම එකක් කියන්නම්. මම මේ ඉන්න ආණ්ඩුවට එකක් කියන්න තියෙන්නේ. මේ දෙන්නාගේ කට වහලා මේ වෙන කවුරු හරි දෙන්න දාලා ওই DCC මීටින් වලට ඇමති කරන වෙන එකෙනෙක් දුන්නා. හොඳයි ඔබ ඉතුරු ටිකත් මරන්නේ නැත්තම් මම මරනවා MPP ඉතුරු ටික. අවසන් කරන්න. MPP ගේ නම මම නැති කරනවා මෙයා නිසා. Thank you so much. ගරු ඇමතිතුමා මගේ නම සඳහන් කරලා පට්ටපල් බොරු කියනවා. හරිද? அதாவது எந்த பேரை யூஸ் பண்ணி அதாவது
ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இன்றைக்கு தலையில போட்டுக்கொண்டு அது நாறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போறான் எல்லா இடமும் பார்த்து நான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, அதாவது அவர் அது மாத்திரமல்ல, அதாவது பேசுகின்ற மொழியை கொச்சப்படுத்துகின்ற, பேசுகின்ற பிரதேச ரீதியாக மலையக மக்களை கொச்சப்படுத்துகின்ற, பெண்களை கொச்சப்படுத்துகின்ற, அந்த கொச்சப்படுத்தலின் காரணமாக இம்முறை தேர்தலில் ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார் இவர் என்ன பெரிய கூத்தாடி மாத்திரமல்ல, இவன் பெரிய ஒரு கூத்தாடி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள். காசு வாங்கி வசூல் மன்னன் தேர்தலின் பொழுது வெளிநாட்டு மக்களுக்கு மக்களுடைய காசுகளை சுரண்டிய ஏமாற்றிய வசூல் மன்னன் அர்ஜுனா என்பதுதான் இன்றைக்கு இவனுடைய பெயராக இருக்கிறது. மன்னன் எங்களை இவ்வாறான செயல்பாடுகள். அதனால் හොඳයි ගරු නිමල් පලිහේන මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 11ක කාලයක් ලැබෙනවා. නෑ අපි මේ විවාදය කටයුතු කරගමු අර්ජුනා මන්ත්‍රතුමා. හොඳයි ඔබතුමාට තත්පර කීපයක් දෙන්නම්. හොඳයි. අපේ දෙමළ මිනිස්සු දෙමළ ඩයස්පෝරා. එතකොට මට සල්ලි දුන්නා කෝටි ගණන්. මම දැන් කියන්න. මගේ ඉලෙක්ෂන් එකට සල්ලි දුන්නා. මම මිනිස්සුගේ වෙනුවට වැඩ කරන්නේ. මම ජොබ් එකක් අතාරලා ડોක්ටර් ගමක් කතා කරලා අතාරිලා ඊට පස්සේ හොස්පිටල් ඩිරෙක්ටර් පෝස්ට් එකක් අතාරලා මෙතනට ආවේ පොලිටික්ස් කරන්න නෙවෙයි. Thank you. හොඳයි බොහොම since I මම ඔබතුමාට කතා කරන්න දුන්නා. ඔබතුමාට කතා කරන්න දුන්නා. ඔබතුමා කතා පවත්වන්න සූදානම් වුණා. අපි Honorable Presiding Member, under the Land Settlements Ordinance by Gazette notification bearing number 2430/2025 dated the 28th of March 2025, settlement notices totaling 7 in number for the districts of Jaffna, Mullaitivu, Kilinochchi and Mana, covering more than 5,000, close upon 6,000 acres, has been published. The said notifications attempt to take over land including beaches, lakes, cart lanes and cemeteries, lands that was used by the Tamil people from time immemorial as rest communes, and convert them into state land. The Tamil people see this action as part of the government as yet another act of structural genocide of the Tamil nation, and we urge that the government immediately withdraw this Gazette notification. Honorable Presiding Member, I ask that the whole motion be included in the Gazette. I don't want to read the whole motion since you have only given me 6 minutes. I'm the proposer and you have only given me 6 minutes. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த வர்த்தமானி அறிவித்தல் 28ஆம் தேதி மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக 3 மாதம், அதாவது 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணி இந்த 3 மாதத்துக்குள்ளே நபர்கள் தங்களுடைய உரித்தை இந்த 3 மாதத்துக்குள் உறுதிப்படுத்தாத பட்சத்திலே இந்த 3 மாதம் கழிகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தும், அந்த 6000 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட காணிகள் அனைத்துமே அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும். நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பமான அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால்
லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவ்வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது. இந்த அரசாங்கம் இடைநிறுத்தினாக சொன்னாலும் கூட அந்த 3 மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வர்த்தமானிக்கு கீழே எவரும் தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அது அரசு காணியாக பிரகடனப்படும். அதை எவராலும் தடுக்க முடியாது. அது தடுப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றேயாக வேண்டும். அந்த வகையிலே தான் நான் இந்த அரசாங்கத்திடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த 3 மாதம் இறுதியிலே கணிசமான தனியார் காணிகள் உட்பட மக்களுடைய தமிழ் மக்களுடைய பொதுக்காணிகள் முழுமையாக சுவீகரிக்கப்படும். இன்றைக்கு 30 வருஷத்துக்கு மேலாக நடைபெற்ற ஒரு போர் காரணமாகவும் எத்தனையோ கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய சனத்தொகையின் அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்கள் வெளியேறின பொழுது அவர்கள் அவசரமாகத்தான் வெளியேறினவை. அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பாயப்போகின்றது, தங்களை சந்தேகிக்கின்றார்கள் என்ற பயத்திலே அவர்கள் அனைத்தையும் விட்டு வெளியோடினவை. அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தஞ்சம் கோரினவை. அப்படிப்பட்ட வெறும் கையோடு சென்ற மக்கள் இன்றைக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே தவிர்த்து கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இது வெறுமனே யுத்தத்தாலே வந்து வெளியேறின மக்கள் மட்டுமல்ல, இங்கு வாழுகின்ற மக்கள் கூட பல தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறோம். ஒருக்க இல்ல, 2 தடவை இல்ல, 5, 6 கிட்டத்தட்ட 10 தடவைகள் கூட தங்களோட வாழ்நாளில் வந்து முழுமையாக அனைத்தையும் விட்டு வெறும் கையோட வெளியேறி தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இடம்பெயர்வோர் ஊடாக தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தவை. அது மட்டுமல்ல, 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற சுனாமியால கிட்டத்தட்ட முழு வீடுகளும் கரையோர பிரதேசங்களை மையப்படுத்தித்தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த கரையோர பிரதேசத்தை தான் இந்த சுனாமி அளித்தது. அது ஆவணங்களை தேடி இந்த ஆவணங்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று பார்த்து அனைத்தையும் தான் எடுத்து சென்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வர்த்தமானி தனியார் காணிகளை சுவீகரிக்கிறது மட்டுமல்ல, தனியார் காணிகள் அதாவது உறுதி காணி இல்லாத தனியார் காணிகள் பொது தேவைகளுக்காக பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட காணிகள், பொது காணிகள் அனைத்தையும் சுவீகரிக்கிறது. உள்ளூராட்சி சபைகளுக்குரிய காணிகள், ரோட்கள், சிமெட்ரிஸ் அனைத்துமே சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியாக இது அமைந்துள்ளது. இந்த வர்த்தமானி ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலே வெளியிடப்படுகின்றது. மார்ச் 28ஆம் தேதி எவருக்குமே சொல்லாமல் எவரோடையும் பேசாமல் இது வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்த இப்படி ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. நாங்கள் அரசியல்வாதிகளாக இந்த விடயம் அறிஞ்சதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை பெருசுபடுத்தினதுக்கு பிறகுதான் மக்களுக்கே தெரிய வருகின்றது, ஊடகங்களே தெரிய வருகிறது. ஆகவே இந்த 3 மாச காலாவாசத்தை நீங்க வழங்கினது உண்மையிலே அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடைய நலன்களுக்காக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த நோக்கமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே. ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லிணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமைக்கும். இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள். தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள். அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம்? உண்மையிலே வந்து அரசாங்கம் இன்றைக்கு காலையிலே ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கு பல தங்களுடைய சொந்த காணிகளை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கு. அந்த உறுதிப்படுத்தலுக்காக மக்களுடைய நலன்களை கருதிதான் இதை செய்கிறார்கள் என்றால் அதை சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியை ஒரு போதிலும் வெளியிட்டு இருக்க மாட்டோம். மாறாக மக்களுடைய காணிகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது அவர்களுடைய உறுத்துகளுக்கு இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவதுதான் நோக்கமாக இருந்தால் அமைதியாக தமிழ் பிரதிநிதிகளோட கலந்தாலோசித்து மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையிலே
அவர்கள் ஒரு ஒரு கமிஷன் ஊடாக எத்தனையோ கமிஷன்கள் அரசாங்கங்கள் 70 வருஷம் நடத்தி இருக்கிறோம். இதுக்கு ஒரு கமிஷன் ஒன்றை உருவாக்கி உண்மையிலே அதன் நோக்கமே வந்து மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே வந்து அவர்கள் தங்களுடைய உறுதிகளையும் சீர் செய்வது என்ற நோக்கத்தோடு செய்திருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து அந்த முயற்சிகளை அடையாளப்படுத்தியிருக்கலாம். அதல்லாமல் நீங்கள் இதை 3 மாசத்துக்குள்ளே செய்யாவிட்டால் இந்த காணி சுவீகரிக்கப்படும் என்ற நோக்கம் இருந்தால் இது முழுக்க அந்த மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த அவசரம் இருக்கின்ற சந்தேகம் எங்களுக்கு பலமாக வந்து இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம், கௌரவ பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றோம், இந்த செயல்பாட்டுக்கு நீங்க முட்டுப்புள்ளி வையுங்கள். உண்மையிலே உங்களுடைய நோக்கம் அந்த மக்களுடைய கிட்டத்தட்ட 30% மட்டும்தான் அந்த மக்களுடைய காணிகள் செய்யப்பட்டிருக்கின்றது, 70% குறைபாடுகள் இருக்கின்றது நீங்க சொல்றீங்க என்றால் அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் தயார். எங்களுக்கு அந்த தேவை இருக்கு. எங்கட மக்கள் தான் அந்த காணிகளுடைய உறுத்தானவர்கள். ஆகவே அவர்களுடைய உரித்துகளில் குறைபாடுகளில் நிவர்த்தி செய்வது வந்து எங்களுக்கும் ஒரு தேவை இருக்கு. நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம். ஆனால் அது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த வர்த்தமானி ஊடாக நீங்கள் செய்வது முழுக்க அரசு காணிகளாக சுவீகரிக்கிற நோக்கத்தோடு இல்லாமல் மக்களுடைய நலன்களுக்கு இல்லை என்றதை நான் சுட்டிக்காட்டி தயவுடன் நான் பிரதமர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி அல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது. நல்லிணக்கம் ஏற்படுத்துவது என்றால் நீங்கள் பேச வேண்டும். பேசி ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் முன்கொண்டு போகணும். காணி என்றது எங்களுடைய இனப்பிரச்சனையுடைய அடிப்படை பிரச்சனை. அதுதான் மூல காரணமாக இருந்திருக்கு. எங்களுடைய வடகிழக்கு நிலப்பரப்பிலே தமிழ் மக்களுடைய காணிகள் முற்றுமுழுதாக சுவீகரிக்கப்பட்டு குடியேற்றங்கள், சிங்கள குடியேற்றங்கள் நடந்ததுதான் வரலாறு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்ற இடத்திலே வந்து இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானி என்றது அதை இன்னும் சந்தேகத்தை அதிகமாக கூட்டுகின்றதே தவிர அதை குறைக்க போறது இல்லை. அந்த வகையில நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்று ஒரு சரியான முறையிலே ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக அனைத்து தரப்புகளும் இணங்கக்கூடிய வகையிலே இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ගරු එස් ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 3ක කාලයක් ලැබෙනවා. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த கௌரவ கஜேந்திரகுமார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். மிக முக்கியமாக கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் தமிழ் மக்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய காணி பரப்புகளை பறிப்பதற்கான ஒரு செயல் என்பதை நான் காலையும் அமைச்சர் KD லால்காந்த அவர்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அம்பலவன் பொக்கனை கிராம அலுவலர் பிரிவு, வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் வெலைஞர் மடம், முள்ளிவாய்க்கால் மேற்கு, மருதங்கேணி, முள்ளியான் கிராமம், இயக்கச்சி, கோயில் வயல் போன்ற பாரம்பரியமான கிராமங்கள். இதனை விட யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கிலே உள்ள முள்ளியான், போக்கறுப்பு, நித்தியவெட்டை, மண்டலாய் பிள்ளையார் கோயிலடி, கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி, புல்லாவளி என்கிற பாரம்பரியமான தமிழர்கள் தோன்றி வளர்ந்த அந்த கிராமங்களை எல்லாம் இன்று நீங்கள் சுவீகரிப்பதற்கான அல்லது வேறொரு தேவைக்கு பயன்படுத்துவதற்கான செயல்பாடாக அந்த காணிகளை இந்த வர்த்தமானியிலே கோரியிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே நான் ஒரு செய்தியை பார்த்தேன். நேற்று திங்கட்கிழமை வீரகேசரி 19/5/2025 வீரகேசரியுடைய தலையங்கம் வடக்கு காணிகள் குறித்த வர்த்தமானி இடைநிறுத்தம் என்று. ஆனால் இன்று கௌரவ அமைச்சர் சொன்னார் வர்த்தமானியை நாங்கள் இடைநிறுத்தவில்லை என்று. நான் கேட்டிருந்தேன், நீங்கள் வர்த்தமானியை முதலிலே இடைநிறுத்துங்கள், அதற்கு பிறகு நாங்கள் இதனை பேசலாம் என்று. ஆனால் நீங்கள் பத்திரிகைக்கு உங்களுடைய அமைச்சு கொடுத்த செய்தியை வீரகேசரி வெளியிட்டிருக்கிறது, இந்தா பாருங்கள் இடைநிறுத்தம் என்று. ஆனால் இதுவரை இடைநிறுத்தப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருந்தால் அந்த வர்த்தமானி அறிவித்தலை இன்னொரு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக நீங்கள் முதலிலே அதனை இடைநிறுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல இந்த விடயம் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடு நீங்கள் பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் அடிப்படை பிரச்சனையே காணியிலே இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தளாயிலே 154 விவசாயிகள், தமிழ் விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து எங்கள் மீதான இனப்படுகொலை தொடர்ந்தது.
1990 விடுதலை புலிகள் ஆகாய கடல் வழி தாக்குதல் என்று பெயர் சூட்டி நடத்திய ஆனையிரவு சமருக்காகவே இந்த புல்லாவளி கட்டைக்காடு வெத்திலக்கேணி ஊடாக ராணுவம் தரையிறங்கி இருந்தது. அந்த ராணுவம் தரையிறங்கிய காலத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பிரதேசங்கள் பிறகு காலத்திலே விடுதலை புலிகளால் மீட்கப்பட்டிருந்தது. பின்னர் தொடர்ந்து நீண்ட காலங்கள் இன்று அது ராணுவ தரப்பு கைகளிலே இருக்கிறது. குறிப்பாக பலாலியினுடைய பகுதிகள், வலிகாமம் வடக்கு பகுதியில் இப்பொழுது 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் ராணுவ வசம் உண்டு. அந்த ராணுவ வசம் இருக்கிற காணி கூட நீங்கள் சொல்வது போல இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களில் சில வேளை இவ்வாறு விண்ணப்பம் கோரப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பல மக்களுடைய காணி ஆவணங்கள் இல்லை, அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் தெரியாது, பல குடும்பங்கள் உயிரோடு இல்லை, அதனை விட கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் மக்களிடம் இருந்தது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இருந்த காணி அனுமதி பத்திரங்கள், அதனை விட அவர்களிடம் இருந்த சுவர்ணபூமி உறுதி, அந்த சுவர்ணபூமி உறுதி காணி அனுமதி பத்திரங்களை தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உரிமைய உறுதியை தருகிறோம் என்று 2 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவிலே அந்த ஆவணங்களை வேண்டினார்கள், கையாலே வேண்டினார்கள். ஆனால் இதுவரை அந்த செயலகங்கள் அசமந்த போக்கில் இருக்கிறது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், மக்கள் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் இப்பொழுது இந்த இடத்திலே வர்த்தமானி மூலம் காணியை சுவீகரிக்க முயற்சிப்பது ஒரு பகல்லே நடைபெறுகிற மிகப்பெரிய கொள்ளை. பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்கள் மீது நீங்கள் திரும்பவும் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிறீர்கள். தயவு செய்து கஜேந்திரகுமார் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தது போல நான் காலையும் கேட்டிருந்தேன். முதலிலே நீங்கள் நல்லெண்ணம், நல்லிணக்கம், இந்த நாட்டில் சமாதானம், சகோதரத்துவம் இருக்கிறது, நீங்கள் ஒரு புரிதலோடு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப விரும்புகிறீர்கள் என்றால் இந்த வர்த்தமானியை மீளப் பெறுங்கள். அதற்கு பின்னர் பேசுவோம், பேசி அதற்குரிய வழிமுறையை காணலாம். ஆகவே வர்த்தமானி மீளப்பெறுதலே இதற்கான முதல் தீர்வு என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். தயவு செய்து அதனை செய்யுங்கள். ගරු රාමනාදන් අර්ජුන මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 2ක කාලයක් ලැබෙනවා. බොහොම ස්තුතියි. මම මේ කාරණාව මම මත කරන්න ඕනේ සිංහලෙන්. හේතුව අපි මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ කතා කරන දේවල් එළියට යන්නේ නැහැ. අපි දෙමළෙන් කොච්චර ගෑ ගැව්වොත් ඒක සිංහල මීඩියා වලට එන්නේ නැහැ. වෙලා තියෙන්නේ මේ ආණ්ඩුව මේ 159 අපේ ජනතාව මේ ආණ්ඩුවට ඡන්ද දුන්නේ මේ දෙමළ සිංහල ජනතාව ඔක්කොම එකට ඉන්න ඕනේ කියලා වැඩපිළිවෙලක් හදන්න තමයි මේ ආණ්ඩුවේ ඡන්ද දීලා තියෙන්නේ. එතකොට මේ ඕගොල්ලෝ දැන් පච්චබල් බොරුවක් කරලා මේ ආණ්ඩුව පුටුවක් අරගෙන කරන්නේ අපේ දෙමළ මිනිසුන්ගේ අපේ සිංහල මිනිසුන්ගේ හිතේ තියෙන එක සම්පූර්ණයෙන්ම වෙනස් කරනවා. ඒක හොඳම උදාහරණය තමයි ඕගොල්ලෝ දැන් මේ මාර්ච් 28 වෙනිදා මේ පනතේ දාලා තියෙනවා දෙමළ මිනිසුන්ගේ ඉඩම ආණ්ඩුවට මේ අදාළ කිරීම පනතේ දාලා තියෙනවා. එතකොට ඒකින් වෙන්නේ තවත් මේ රට ඇතුලේ සිංහල මිනිස්සු, සිංහල ජනතාව, දෙමළ ජනතාව රණ්ඩු වෙන එක තමයි ඉතුරු වෙන්නේ. එතකොට ඕගොල්ලෝ මේකෙන් ජාතිවාදිය කුසලා ඕගොල්ලොන්ට කැමති අපි මෙහින් ඇවිල්ලා රණ්ඩු වෙන්න ඕනේ, අපිට ඉඩමක් දෙන්න, අපේ මේ ඔක්කොම දාන්න කියලා ඔක්කොම හතරින්න කියලා අපි රණ්ඩු වෙන්න ඕනේ. එතකොට ඕගොල්ලොන්ට මේක ආයෙ කියන්න පුළුවන් ඕගොල්ලොන්ගේ මීඩියා කාර්යයට ඔන්න බලන්න අර්ජුනා ගජේන්ද්‍ර මන්ත්‍රීතුමා ඔය ශ්‍රීධර මන්ත්‍රීතුමා ඔක්කොම එකතු වෙලා ඔය ඉඩමට රණ්ඩු වෙනවා කියලා. අපි ඉඩමට නෙවෙයි රණ්ඩු වෙන්නේ, අපේ ඉඩමට රණ්ඩු වෙන්නේ. ඒක ඔයගොල්ලෝ කරුණා කරලා මේ වගේ එකක් මේ විත්‍රෝ කරගන්න. කරුණා කරලා මේ වගේ පනත එක දැන් සාමාන්‍යයෙන් රට දෙකක් කියලා අපි හිතන්නේ එක රටයකට එක කල්චර් එකක් තියෙන්න ඕනේ, අනිත් රටට වෙන කල්චර් එකක් තියෙනවා. ඒ ජංගිසි පැහැදිලිමත් තියෙනවා. දෙමළ ජනතාවට ඉඩමත් නෝතන් ඊස්ට් ඉඩමත් තිබ්බා, ඒ වගේ සිංහල ජනතාවට දකුණු ඉඩමත් තිබ්බා, අපේ වෙනම කල්චර් එකක් තිබ්බා, ඕගොල්ලෝගේ වෙනම කල්චර් එකක් තිබ්බා. හැබැයි අපි දැන් අහන්නේ අපි දෙකට කඩන්න ඕනේ කියලා. මේක අපි හිටපු විදියට ඉන්න දෙන්න කියලානේ ඕගොල්ලෝ ඉල්ලන්නේ. හැබැයි ඕගොල්ලෝ කරන්නේ මේ වගේ පනත ඒවා ගෙනාවාම අපේ උතුරේ ඉන්න කවුරු හරි ඇවිල්ලා ගෑ ගන්නවා. එතකොට ආපහු කියනවා මේ අපේ කොඩි අපේ කොටි කොඩිය දාලා බිමට ඕගොල්ලෝ කකුලේ නගිටලා ඒ පින්දූරේ එළියට දානවා. එතකොට අපේ ජනතාව තද වෙලා ඕගොල්ලෝගේ අපේ රට සිංහ කොඩියක් දාලා පකුලට දාලා මේවා කරනවා. ඒකෙන් වෙන්නේ ආය මේ රටට රණ්ඩුවක්. එතකොට සිංහල ජනතාවයි දෙමළ ජනතාවයි කාලය අවසానයි. තපයි විනාඩි 20ක් දෙන්න, තපර 20ක් දෙන්න. එතකොට අපි ඉල්ලින් කරන්නේ මේ වගේ ඒවල්. දැන් අපි මේ පැත්තට හිටපු හැමෝටම බැන්නේ මොකද්ද? අපේ රටේ ඇතුළේ ජාතිවාදී ආය උත්සාහ කරලා ජාතිවාදී හදලා අපේ රට දෙකට බෙදුවා කියලා. දැන් ඕගොල්ලෝට කැමති මේ වගේ පනතයක් ගෙන දානකොට අපි තුන් දෙනාම නැගිටලා ගෑ ගන්නවා. එතකොට ඕගොල්ලෝට කියන බම උත්තර ඉන්න මිනිස්සු ආයෙ ඉඩමක් ඉල්ලනවා කියලා, ඒගොල්ලෝ ආයෙ දෙමළෙලා මිල්ලනවා කියලා ආපහු ඕගොල්ලෝගේ 159 තියාගන්න හදන. ඒක කරන්න එපා. මේක සිංහලෙන් අනිවාර්ය
ආකාරයෙන් මම කියන්නේ අපිට කැමති නෑ මේ රට දෙකට බෙදා ගන්න. හැබැයි මේ වගේ පනත් ඒවා ගේනකොට අපිටත් කතා කරලා අපිටත් පොඩ්ඩක් අහුම්කම් දීලා අපිට මේ වගේ ඒවල් පුළුවන් තරම් අපිටත් එක්ක සාකච්ඡා කරලා මේක කරන්න කියලා ඉල්ලන්නේ. මේක ඕගොල්ලෝ තනි කර පොලිටික්ස් වලින් කරන්නේ. එතකොට ඕගොල්ලෝගේ සුමන්දරන් ඕගොල්ලෝ CID මේ MSC දෙකක් දීලා සුමන්දරන් මන්ත්‍රීතුමාව දාලා තියෙනවා. එතකොට එයා ප්‍රසිද්ධම දානවා ඔන්න දෙමළ මිනිස්සුන්ගේ ඉඩම යනවා කියලා. එතකොට උත්තරේ කරු මන්ත්‍රීතුමා කාලේ අවසానයි ඔබතුමාගේ. එතකොට උත්තරේ ඉන්න මිනිස්සු හිතන්නේ ඔය සිංහල ආණ්ඩුව ආපහු අපිට බාධාව කරන්න යනවා කියලා. අපි ආපහු ඒ රටට පාරට බයිනවා. ආපහු ඊට පස්සේ ඕගොල්ලෝ CID දාලා කරනවා. මේ තව පනතයක් දානවා. ඒ නිසා කරුණා කරලා අපිට මේ වගේ ඒවා විත්ඩ්‍රෝ කරගන්න. කරුණා කරලා මේ වගේ විත්ඩ්‍රෝ කරලා අපිට එක්ක සාකච්ඡාවට අවිල්ලා ඊට පස්සේ ඒක ඕන එකක් දාගන්න. අපිටත් කැමති ඔයගොල්ලෝට සහයෝගයක් දෙන්න. කරුණා කරලා මේක අපි ඉල්ලන්නේ කරුණා කරලා මේ වගේ පනතයක් ආයේ විත්ඩ්‍රෝ කරන්න කියලා ඉල්ලන්නේ. thank you. அவர்களே அண்மையில் வெளியிடப்பட்ட இந்த காணிகள் தொடர்பான எமது மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பான இந்த வர்த்தமானி அறிவித்தல் எமது மக்கள் மத்தியில் ஒரு தவறான கருத்துகள் மற்றும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருந்தது. காரணம் அந்த காணிகள் கபலீகரம் செய்யப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அப்படியானது அல்ல. இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த காணிகளை உரித்தாக கொடுப்பதுதான் இதன் முக்கிய நோக்கம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எக்காரணம் கொண்டும் இந்த அரசு இந்த காணிகளை கையகப்படுத்த மாட்டோம் என்பதை நான் இங்கே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தொழுது உரிமையாளர்கள் தங்கள் காணி விவரங்களை கொடுத்து அந்த காணி உரிமைக்கு முறைவாக காணி பதிவாளர் அலுவலகத்தில் கொடுத்து அவர்களது காணி உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக காணி ஆவணங்கள் கூட தேவையில்லை. அந்த காணிகள் அவர்கள் வீடு கட்டியிருந்தால் அல்லது விவசாயம் செய்திருந்தால் அல்லது காணிகளை உபயோகப்படுத்தி இருந்தால் அந்த விவரங்களை மட்டும் கொடுத்தால் போதும். உதாரணமாக போராட்ட காலம் அல்லது சுனாமி காலத்திலே அவர்கள் தங்களுடைய பதிவுகள் ஆவணங்களை துளைத்திருந்தால் கூட அல்லது மீள கொடுத்திருந்தால் கூட அந்த விவரங்களை கொடுத்து அந்த காணிகளை அவர்கள் தங்கள் காணி அலுவலர்களில் பதிவு செய்து கொள்ளலாம். அதே போல உரிமையாளர்கள் வெளிநாட்டில் இருப்பார்களாயிருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞர் மூலமாகவும் அதனை தெரியப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் எமது இந்த காணி உரிமையாளர்களை இனங்கண்ட பின்பு இருக்கின்ற அரசு காணிகள் எமது பகுதிகளிலே முதலிட இருக்கின்ற எமது புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு யாராவதுக்கு அந்த காணிகள் கேட்டிருக்கிறார்கள் தங்களது தொழிற்சாலைகள் முதலீடுகளை ஆரம்பிப்பதற்காக. எனவே அவர்களுக்காக வழங்குவதற்குத்தான் நாங்கள் அதை வழங்குவோம் ஒழிய வேறு ஒருவருக்கு அந்த காணிகளை நாங்கள் வழங்க மாட்டோம் என்று உறுதி கூறுகிறோம். அத்துடன் இந்த பணிகள் இப்பொழுது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அடுத்த டிடிசி மீட்டிங்கிலே எமது சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவர்களின் ஒத்துழைப்போடுதான் மேலதிக நடவடிக்கையை நாங்கள் நடத்த தீர்மானித்திருப்பதால் எனவே இது கொடுத்து யாரும் அச்சப்பட தேவையில்லை. இந்த காணிகள் உண்மையாக அந்த உரிமையாளர்களுக்கு ஒரு நன்மையான விடயமாகவே அமையும். அத்துடன் இந்த காணிகள் மூலம் அநேகர் பயன்பெறுவதற்கும் வழிவகுக்கும். எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலானது ஒரு தவறான புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்த டிடிசி மீட்டிங்கில் அந்தந்த மாவட்டங்களுக்குரிய அரசாங்க மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களின் உதவியோடு ஒரு சரியான முடிவை எடுத்துத்தான் நாங்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. ගරු නිසාම් කාර්යපර් මන්ත්‍රතුමා ඔබතුමාට විනාඩි 2ක කාලයක් ලැබුණා. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சியிலிருந்து சொன்ன விடயம் முற்றான தவறான விடயம். ஏனென்றால் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே கிளைம் வெறுமனே நான் அங்கே இருந்து கடிதம் கொடுத்து எடுக்க முடியாது. தவறாக இந்த சபையை வழி நடத்த வேண்டாம். சட்டபூர்வமாக அதனுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டாவிட்டால் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். செக்ஷன் 5(1) கீழே இட் வில் பி டிக்ளேர்ட் அஸ் ஸ்டேட் லேண்ட். ஆகவே நீங்கள் இதை பிழையாக நடத்தவான இது மிக பாரதூரமான விடயம். நான் அவசரமாக ஒரு விடயத்தை සිංහලத்தில் சொல்ல வேண்டும். අධිරාජ්‍යවාදීන් විසින් මෙරට පුරවැසියන්ගේ ඉඩම් උදුරාගෙන ඒ දේපල එක්සත් රාජධානිය රැජිනගේ අයිතියට ලබා දීම සඳහා ගෙන පනත අද මේ රටේ දෙමළ ජනතාවගේ ඉඩම් අත්පත් කර ගැනීමට භාවිතා කිරීම අපි සම්පූර්ණයෙන් වෙලා දකිනවා. මුලතිව් දිස්ත්‍රික්කයේ අදාළ ඉඩම් ප්‍රදේශයේ සංවර්ධන කටයුතු සඳහා භාවිතා කිරීමට අවශ්‍යතාව තියෙනවා. රජයේ ඉඩම් තියෙනවා.
එතකොට රජයේ ඉඩම් වල වෙන කවුරුද ඉන්නවනම් ඉවත් කරන්න ස්ටේට් ලෑන්ඩ් රිකවරි පොසෙෂන් ඇක්ට් එක තියෙනවා මාස 3 ඉවත් කරන්න පුළුවන්. ඊට අමතරව ප්‍රයිවට් ලෑන්ඩ්ස් අත්පත් කරගන්න ඕන නම් ලෑන්ඩ් ඇක්විසිෂන් ඇක්ට් එක යටතේ අත්පත් කරගෙන ඔවුන්ට වන්දි ලබා දෙන්න පුළුවන්. මේ ඔක්කොම අතහැරලා මේ පරණ තිබුණු අධිරාජ්‍යවාදී යටතේ පනත යටතේ මේ ඉඩම් අත්පත් කරගන්නේ මේ ඔබතුමාලා කරපු වැඩක් නෙවෙයි. අවුරුදු දෙකකට ඉස්සරලා ඉස්සර හිටපු රජයේ නිලධාරීන් විසින් කරපු දේවල් පිළිබඳ කිසිම අවබෝධයක් නැතුව තමයි ඔයගොල්ලෝ මේ ගෙනලා තියන්නේ. தயவு செய்து செய்ய வேண்டாம். என்னென்றால் நீங்க நினைக்கிறவாறு இது சாதாரண விடயம் கிடையாது. இன்றைக்கு முல்லைத்தீவு, நாளைக்கு தீகவாப்பி, அதுக்கு அடுத்தது அம்பாறை, அதுக்கு அடுத்தது யாழ்ப்பாணம் என்று இது தொடர்ச்சியாக போகும். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் கிழித்தெறிய வேண்டிய ஒரு சட்டம். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் அங்கே இருக்கின்ற அந்த மகாராணிக்கு இந்த நாட்டில் உள்ள காணிகளை எடுத்து கொடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் அதில் மாறி வருகின்றது. ஏதாவது லேண்ட் அக்விசிஷன் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே ஒரு பிரதேசத்தை நாங்கள் அவர்கள் பிரகடனப்படுத்தி விட்டால் அதில் யாராவது ஒருவருக்கு சட்டபூர்வமான உரிமை இருக்கின்றது என்பதை நிலைநாட்ட முடியாமல் போய்விட்டால் முழு காணியும் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிடும். ஏனென்றால் அந்த நாளையில் உள்ள வெள்ளக்காரனுக்கு அதை தேவைப்பட்டதை ஒழிய இந்த நாளையில் அது தேவைப்படவில்லை. இருக்கின்றது லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இருக்கின்றது. இதன் கீழே செய்ய வேண்டும். தயவு செய்து அங்கே இதை இடைநிறுத்துவதற்கு எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லை. ப்ளீஸ் revoke this gazette notification. There is no other way we can get out of it. Thank you.